முதல்ல சொன்னோம். நம்ம சிவாஸ் எஸ்டி கார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபார்ச்சுனரோட ரிவ்யூ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வண்டி அப்படியே ஓட்டி ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த மலைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அப்படியே மெதுவாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த வண்டி எப்படி இருக்கு, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசணும்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து அப்படியே லைவா பண்றோம் உங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ச்சுனர் வண்டி அப்படின்னாலே சும்மா போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாங்க அப்படியே தேர்ல போற மாதிரி தாங்க இருக்கு. அந்த ஒரு ஃபீலிங் தான் அந்த வண்டி வந்து கொடுக்குது. பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா செம்மையா வண்டி இருக்கிறது மட்டும் இல்ல, போறதுக்குமே செம்மையா இருக்குன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இப்போ வந்து பாருங்க, நம்ம சிவாஸ்ல வந்து மழை வந்து நீங்க நல்லா அருமையா பெஞ்சிட்டு இருக்குங்க. நம்ம அந்த ஃபார்ச்சுனர் அப்படியே ஒரு ரைடு வந்து நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ச்சுனர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு முன்னாடி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படியே பாத்துருவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டீரிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஏர் பேக் வந்து மவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பிரீமியம் வண்டி, ஹையர் எண்ட் வண்டி எல்லாத்துக்குமே வந்து ஏர் பேக் வர்றது உறுதி தான். ஸோ இந்த வண்டிலாம் கண்டிப்பா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்டீரிங்ல அப்படியே மோல்டு பண்ணி அப்படியே இந்த கேர்வா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து எந்த வண்டியில இந்த மாதிரி கொஞ்சம் கேர்வா பார்த்தது இல்லை. நீங்க எதுவும் எந்த வண்டியிலாவது இந்த இப்படி கேர்வா பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல என்ன வண்டின்னு சொல்லி சொல்லுங்க. ஸோ வந்து இந்த இன்ஃபோடைன்மெண்ட் இதுல இருந்தே கண்ட்ரோல் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வால்யூம், ட்ராக் டிவைஸ் பண்றது, ஸோ மோடு மாத்துறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிரைவிங்லேயே வந்து ஒரு வந்து நீங்க வந்து அதுல வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஏசியை பத்தி சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏசி வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஸோ நீங்க டெம்பரேச்சர் என்ன வேணுன்றது நீங்க வந்து செட் பண்ணிக்கிட்டா போதும். தருக்கு பாருங்க, உங்களுக்கு வந்து எவ்வளவு டெம்பரேச்சர் செட் பண்ணீங்கன்னா ஸோ உள்ள டெம்பரேச்சருக்கு ஏற்றாப்புல அந்த ஏசியோட ஃபேன் பார்த்தீங்கன்னா அதுவாகவே உங்களுக்கு வந்து கூடிக்கிடும் குறைச்சிக்கிடும். ஸோ வந்து இதோட ரிசல்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ண டெம்பரேச்சர், இப்போ வீட்டிலலாம் ஏசி செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் எந்த டெம்பரேச்சர் செட் பண்ணுறீங்களோ அதே டெம்பரேச்சரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ள வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து திடீர்னு ஏசி கூளுறது, திடீர்னு வெக்கையா இருக்கு மாத்திரம், அந்த ஒரு பிரச்சனைலாம் இல்லாமல் போயிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டை பத்தி சொல்லி ஆகணும். இந்த இன்ஃபோடைன்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு டச் ஸ்கிரீன்ல ஒரு ஆண்ட்ராய்டு இன்ஃபோடைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல பார்த்து தெரியும் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் வேணுமோ நீங்க அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கூகுள் மேப்ஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மியூசிக்ஸ், ரேடியோ, ஸோ எல்லாமே வந்துருது. யூடியூப் இருக்குது உங்களுக்கு. ஸோ வந்து நீங்க யூடியூப்ல கூட இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான வந்து ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் வந்து இந்த வண்டியில வந்து கண்டிப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம டேட், டைம், நேவிகேஷன் இதுல வந்துருது உங்களுக்கு. ஸோ வந்து இதோட தீம்ஸுமே நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்து இன்னொரு ஒரு ஏர் பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வச்சிருந்த கஸ்டமர் வந்து ரொம்ப தேசபக்தி உள்ளவர் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு தேசிய கொடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து ரொம்ப அழகா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து நல்ல கொடி கம்புமே வந்து நல்லா செமையா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படி பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து ஹை ஸ்பீடு வந்து 200 கொடுத்துருக்காங்க இதுல. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க, மேல வந்து இன்ஜின் டெம்பரேச்சர் கேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்து வந்து வண்டி வந்து பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஓட்டுறதுக்குமே வந்து ஃபீலிங் வந்து ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இங்க உட்காந்து நீங்க ஓட்டும் போது முன்னாடி ரோடோட வியூ பாருங்களேன். இப்போ வண்டியில எதுக்கு வந்துட்டு இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு அந்த வியூ வந்து எவ்வளவு கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. உங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட வியூ வந்து பாத்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு எந்த ஒரு டென்ஷன் இல்லாம, அந்த சைடு ஆள் இருந்தா கூட உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையில வியூ வந்து உண்மையில ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி தான் அந்த வண்டியில வந்து நம்ம சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதில் வந்து வண்டி டாக்குமெண்ட்ஸோ உங்க சின்ன ஒரு அசசரிஸ் வந்து வச்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அஸ்யூஷன் 4மே வந்து உங்களுக்கு பவர் விண்டோ வந்துருது. அடுத்து இந்த டோர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உடன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த உடன் ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பாக்குறதுக்கு நிறைய அருமையா இருக்குது. அது மாதிரி இல்லாம பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் வந்து அந்த லெதர் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பாருங்க உடன் தெரியுது. அந்த சைடு வந்து அந்த டோர் திறக்கிறது அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்லா வந்து ஒரு லெதர்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரீமியம் லுக் வந்து வண்டி பாக்குறதுக்கு உண்மையிலே வந்து பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, உள்ள உட்காரும் போது நீங்க கையெல்லாம் வைக்கும் போது நல்ல ஃபீலுமே உங்களுக்கு ஆகுதுன்னு தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லாங் டிரைவ் எல்லாம் போறீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டான வண்டி. அது மட்டும் இல்லாம இது வந்து 4 வீல் டிரைவ். இங்க பாருங்க, இந்த இது வந்து உங்களுக்கு சொல்லி ஆகணும். இந்த 4 வீல் டிரைவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய வண்டிகள்ல இருக்காது. அதாவது எப்படிப்பட்ட வண்டியில இருக்கும் அப்படின்னா இந்த வண்டி வந்து எங்கனாலும் ஓட்டலாம். ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க வந்து தண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஓட்டலாம். தண்ணிக்குள்ள சொல்ல முடியாது. நீங்க தட் மீன்ஸ் ரோட்ல ஒரு பெரிய ஒரு சின்ன வந்து ஒரு தண்ணி கெட்டி கிடக்குது, இல்லாட்டி கொஞ்சம் சகதி மாதிரி இருக்குது. ஸோ வந்து மீதி வண்டிகள்லாம் போகாது, ஆனா இந்த வண்டி வந்து போகும். அது மாதிரி ட்ரெயின் மண்ணுகள் ரொம்ப மண்ணா இருந்துச்சுன்னா கூட இந்த வண்டியில வந்து நீங்க வந்து மூவ் பண்ண முடியும். அது மாதிரி பாறைகள் கொஞ்சம் கல்லு முரடா இருக்குது அப்படின்னு அந்த பொதுவா வந்து இந்த மகேந்திரா வண்டிகள்லாம் அதிகமா போகும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஸோ அதுக்கும் மேல வந்து இந்த வண்டி பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல அருமையா போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த 4 வீல் டிரைவ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து 2 வீல் டிரைவ்ல போயிட்டு இருக்கிறேன். 2 வீல் டிரைவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடி 2 வீல் மட்டும் வந்து மோஷன் ஆக்ட் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு வண்டி. இதே 4 வீல் டிரைவ் மாத்துறீங்க அப்படின்னா 4 வீலுமே அட் டைத்துல வந்து மூவ் ஆகும் உங்களுக்கு வண்டி. ஸோ அதனால பாத்தீங்கன்னா வந்து நீங்க
எங்கிட்டு போனாலும் சரி, நீங்க ஒரு ஹில்ஸ் ஏறினாலும் சரி, இறங்கினாலும் சரி, இல்லாட்டி நீங்க நல்லா ஒரு ரிவர் மாதிரி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு நடுவில் ஒரு பாண்டுக்குள்ள போறீங்க. ஸோ இந்த மாதிரி எப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நீங்க நல்லா அருமையா இந்த 4 வீல் டிரைவ் இருக்கிறனால நீங்க நம்பி ரோடே இல்லாத இடத்துல கூட ரோடு அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட் ஃபார்ச்சுனர் பத்தி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. அடுத்து இந்த கியர் பேட்டர்ன், இந்த கியர் பேட்டர்ன் பத்தி நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா நீங்க இன்னோவாலே பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னோவாலே இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்ச்சுனர்லேயே பாத்தீங்கன்னா இந்த கியர் பேட்டர்ன் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படி பாத்தீங்கன்னா நல்லா டக்கு கியர் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது கியர் சேஞ்ச் பண்றதுக்கும் சரி, நம்ம வண்டி ஓட்டிட்டு போறதுக்கும் சரி அருமையா இருக்குன்னு சொல்லி தான் சொல்லணும். பாஸ் போடுமா, அப்படியே பாஸ் மட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டி அப்படியே திருப்புறோம். நம்ம இந்த திருப்புறதுக்குமே பாத்தீங்க அப்படின்னாலுமே நல்லா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லணும். எனக்கு பாத்தீங்கன்னா வியூ உண்மையில எனக்கு நல்லா கிடைக்குது எனக்கு சொல்லணும் எனக்கு. ஸோ நான் மீதி இது மாதிரி சொல்ல விரும்பல. உண்மையில நல்ல ஒரு வியூ இருக்குதுன்னு சொல்லணும். ஸோ ரோட்ல இருக்கிறோம் நம்ம. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கீழே பாருங்க, உங்களுக்கு இப்போ நம்ம இந்த ரிவர்ஸ் கியர் நம்ம போட்டாலுமே உங்களுக்கு பாக்குறதுக்கு நல்ல ஒரு இதா இருக்குது உங்களுக்கு. இப்போ அடுத்து ஃபர்ஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்றோம். இந்த ஸ்டீரிங் பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு டிஸ்பிளேஸ் போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்மூத்தா நல்லா ஓட்டுறதுக்கு அருமையா இருக்கு. இந்த ஸ்டீரிங்ல பாத்தீங்கன்னா லைட் அந்த கவர் மட்டும் கொஞ்சம் டேமேஜா இருக்கு. ஸோ நீங்க இந்த வண்டி நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டீரிங் ஒரு சின்ன ஒரு கவர் மட்டும் புதுசா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட்ல ஒரு பம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்குறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவா நல்லா அருமையா இருக்குது. ஸ்பீக்கர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லா டோர்ஸ்ல. அது மட்டும் இல்ல சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர் வேற கொடுத்துருக்காங்க. அங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பாத்தீங்க அப்படின்னா டோர் எட்ஜ்ல ட்விட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மியூசிக்கோட அந்த சில்னஸ் அந்த ட்ரிபிள் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது உள்ள உங்களால. ஸோ நீங்க நல்லா ஒரு சின்ன ஒரு ப்ளே பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா கூட நல்லா உள்ள போகும்போது நீங்க லாங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவியோ நல்லா வாட்ச் பண்ணிட்டு போறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாவே உங்களுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இந்த ஃபார்ச்சுனர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து பின்னாடி பாருங்க, இந்த சீட்ஸ் எல்லாம் பாருங்க. இந்த சீட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர்ல கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால உட்கார்றதுக்கு பாத்தீங்கன்னா மிகுந்த அருமையா இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பின்னாடியும் பாருங்க, இந்த வண்டி ஒரு 10 பேர் போகலாம் அப்படின்னா நிச்சயமாவே நல்ல ஃப்ரீயா உட்காந்து போகலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு லாஸ்ட் சீட்ஸ்ல ஒரு 3 பேர் உட்காரலாம். இந்த சீட்ஸ்ல ஒரு 3 பேர் உட்காரலாம்னு வச்சுக்கோங்களேன். 6 பேர் ஆச்சு. முன்னாடி ஒரு 2 பேர், ஒரு 8 பேர்ன்றது பாத்தீங்கன்னா வெரி ரொம்ப கம்ஃபர்டபுளா போகலாம். இல்ல நம்ம கொஞ்சம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா போறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு 10 பேர் போனா கூட இந்த வண்டியில பாத்தீங்கன்னா உண்மையிலே கம்ஃபர்ட்டா இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். என்னோட பெர்சனல் ஃபீலிங் அப்படிதான் இருக்குது. ஸோ நீங்க ஒரு எமர்ஜென்சினா ஒரு 10 பேரை கூட நீங்க அசால்ட்டா அந்த வண்டியில போய்க்கலாம். இல்ல நீங்க லக்கேஜ்ல அதிகமா இருந்தா கூட பின்னாடி சீட்ஸை கூட பாத்தீங்கன்னா பண்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அந்த ஆப்ஷன்ஸ் ஃபோல்டும் பண்ணிக்கலாம் நீங்க. ஸோ இந்த ஒரு வண்டியை பத்தி சொல்லணும் உண்மையிலே ஃபார்ச்சுனர் தான். அது இந்த 4 வீல் டிரைவ்லாம் போட்டு ஓட்டினீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே பாத்தீங்க அப்படின்னா வண்டி அப்படியே சும்மா ஸ்பீட் அள்ளிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இருக்குது. 4 வீல் டிரைவ்னா உண்மையில சும்மா சொல்லக்கூடாது. நல்ல பவர் பாத்தீங்கன்னா வேற லெவல் இருக்கு. இன்ஜினோட டார்க் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல உண்மையிலே நல்லாவே சப்போர்ட் பண்ணுதான் சொல்லி ஆகணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டியில தான் நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ், அதாவது ஒரு 10 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு ஃபார்ச்சுனர் கிடைக்கி அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் தான். ஆனா நம்ம எஸ்டி கார்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஃபார்ச்சுனர் பாத்தீங்க அப்படின்னா பிலோ 10 lakhs தான். ஏன்னா இந்த வண்டிக்கு நம்ம எஸ்டி கார்ஸ்ல கோட் பண்ற ரேட்டே பாத்தீங்கன்னா வெறும் 9,90,000 தான் கோட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த அருமையான வண்டி ஃப்ரெண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா 2011 மாடல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 ஓனர் கண்டிஷன்ல தான் இந்த வண்டி இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா நிச்சயமா நம்ம பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் புதுசா ஒரு பேஜ் ஓபன் பண்ணிருக்கோம். நீங்க இப்ப நார்மலா பழைய பேஜ் பாத்தீங்கன்னா எஸ்டி கார்ஸ் SVKS அடிச்சு நீங்க உள்ள போயிருப்பீங்க. இப்போ பாத்தீங்கன்னா எஸ்டி கார்ஸ் SVKS 2 அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா நம்மளோட புது ஃபேஸ்புக் பேஜை உங்களால பார்க்க முடியும். ஸோ இனிமேல் உள்ள நம்ம ஃபேஸ்புக் அப்டேட்ஸ் எல்லாமே இந்த நியூ பேஜ்ல தான் வரும். ஸோ நம்ம பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பழைய பேஜ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில இஷ்யூஸ் இருந்தனால நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கார் வாங்க நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ உண்மையிலே ஷேர் பண்ணுங்க. உண்மையில இந்த ஃபார்ச்சுனர் வண்டி அதுவும் பிலோ 10 lakhsல நல்ல ஒரு அருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு டெய்லி இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம எஸ்டி கார்ஸ் பேஜ்ல வந்துகிட்டே இருக்கு. ஸோ நீங்க நம்ம பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிச்சயமா உங்களுக்கு இந்த வண்டி பெனிஃபிட்டா இருக்கும்னு சொல்லி நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். until then bye from எஸ்டி கார்ஸ் வகாசி. பை.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவாஸ் எஸ்டி கார்ஸ் எங்க இருக்கோம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சிவாஸ் எஸ்டி கார்ஸ் ரொம்ப பிரம்மாண்டமா நம்ம சிவாஸ்ல பெல் ஹோட்டல் பக்கத்துல இருக்கு, பயணியருக்கு நேரம் எதிர்த்தாப்புல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்க. சிவகாசிலே வந்து பாத்தீங்கன்னா 70க்கும் மேற்பட்ட வண்டி ஃப்ரெண்ட்ஸ், 1-2 70க்கும் மேற்பட்ட வண்டி அது ஒரே இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம எஸ்டி கார்ஸா. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரீமியம் வண்டியில இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி முதற்கொண்டு ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல நீங்க வாங்கணும்னா நிச்சயமா நம்ம எஸ்டி கார்ஸை வந்து நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல நீங்க என்ன வண்டி விரும்புறீங்களோ அந்த வண்டி வந்து நிச்சயமா இருக்கும். நம்ம எஸ்டி கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்டி கார்ஸ்ல வண்டி வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கிற வண்டி மட்டும் தான் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அடி வாங்கின வண்டி, நல்லா வந்து இந்த ஏதாவது இந்த ஃபிளட் வண்டி இந்த மாதிரி எந்த வண்டியுமே இருக்காது. நல்லா வந்து வண்டி எல்லாம் செக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான குவாலிட்டி செக் பண்றாங்க. அதெல்லாம் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெஸ்டா இருக்கிற வண்டி மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எஸ்டி கார்ஸ்ல வந்து சேல்ஸ்க்கு கொண்டு வராங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல எஸ்டி கார்ஸ்க்கு வந்து ஒரு விசிட் பண்ணி பாருங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச உங்க ட்ரீம் வண்டி வந்து நிச்சயமா வந்து நம்ம எஸ்டி கார்ஸ்ல அவைலபிளா இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். ரொம்ப நேரம் ஆயிட்டு நம்ம. ஸோ வந்து இந்த ஃபார்ச்சுனர் வண்டி மாதிரி நீங்க இன்னும் வேற ஏதாவது வண்டிக்கு வந்து நீங்க வந்து ஒரு டிஃபரெண்டா வந்து உங்களுக்கு வந்து வண்டியோட ரிவ்யூ வேணும் அப்பலாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைவ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரோட்ல ஒரு ரன்னிங் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நிச்சயமா ஃபியூச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கான வண்டியோட வீடியோஸ் இன்னும் வந்து இதோட ஃபியூச்சர்ஸ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்னும் வந்து அந்த வண்டி ஓட்டும் போது எந்த மாதிரி ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இது எல்லாமே வந்து நிச்சயமா நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். அதை பத்தி அதுல எந்த பயமும் இல்லை. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சந்திக்கலாம். இப்போ வந்து பாருங்க இல்ல ஜஸ்ட் வண்டியோட எக்ஸ்டீரியர் மட்டும் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஜ் இன்னும் லைக் பண்ணல, ஃபாலோ பண்ண நம்ம பேஜ் லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. கார் வாங்கினா உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்னால தான் நம்ம எஸ்டி கார்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீப் சப்போர்ட்டிங். இன்னொரு வீடியோ உங்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பை பை ஃப்ரம் சிவகாசி எஸ்டி கார்ஸ். பை பாய். ஆமாம். ஸோ அந்த வண்டியோட லுக்கு உண்மையிலே ஆனால் மிரட்டுது. முன்னாடி எல்இடி அப்படியே ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்பாக இருக்கட்டும், அப்படியே கொடி கம்பமாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவோட லைட்டு போட்டிருக்காங்க, ஹாரன் பாருங்க 4 ஹாரனு, ஃப்ரண்ட்டு பம்பரு மிரட்டுது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக் கொடுத்துருக்குறாங்க. மேலே காமிச்சிட்டேன் கொடுத்துருக்குறாங்க. அது அலாவில் பார்த்தாலும் சரி, உள்ளே வந்து இந்த ரெட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. சும்மா அருமையாக தெறிக்க விடுது வண்டி. அப்படியே கூலிங் பேப்பர், டோர் வைசரு, மேலே அப்படியே ஒரு லக்கேஜ் கருப்புற ஆண்டனா, க்ரோம் ஃபினிஷு, ஃபார்ச்சுனரோட பேட்சு, டயர் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் பார்த்தா ஒரு 70% மேலே டயர் பாயிண்ட் ஆஃப் வியூவு. அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா பேக் சைடு வைப்பர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க செம்மையா. பின்னாடி வந்து சேஃப்டிக்காக ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் கேமரா, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரு. ஓ வேற லெவலுங்க வண்டி. அப்படியே ஒரு 4 வீல் டிரைவ் வண்டி, அதுவும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 10 lakhs பிலோவில் கிடைக்குது அப்படின்னா இது நல்ல ஒரு செம்ம சான்ஸ் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், திரும்பமாக சொல்கிறேன், மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரு சூப்பரான வண்டி. இந்த ப்ரைஸும் நெகஷியபிள் கிடையாது. 9,09,000 நம்ம 9,90,000 நம்ம எஸ்டி கார்ஸில் கோட் பண்ணுறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு 10,000 கம்மி கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து நேரில் வாங்க, நீங்கள் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த வண்டியை வந்து நிச்சயமாக கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா எவ்வளோ ஒரு பெரிய வண்டி பாருங்கள். அப்படியே ஃப்ரண்ட்லலாம் பாருங்கள், அப்படியே மேலே வந்து ஃபுல் பிளாக்ல வந்து நல்லா ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி சும்மா வேறு லெவலில் வச்சுருக்குறாங்க இந்த வண்டியை. வண்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.